இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. லோக்சபா தேர்தல் அடுத்த மாதம் வர உள்ளதால் அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணை வெளியிடப்பட்டது. அதேபோல் விடுபட்ட பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் 90% மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்க்கப்பட்டுவிட்டது என்றும், தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அறிவுறுத்தியுள்ளனர். அவர்களுக்கு தேர்தலுக்கு பின் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேருவதற்கு 11,80,000 பெண்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அதில் தகுதியான பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு பின்பு பார்த்திங்கன்னா மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட உள்ளது. தேர்தலுக்கு பின்பு புதிய விண்ணப்பங்களும் ஏற்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில், குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் வைக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 12,000 உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது அவர்களுக்கு ஆண்டிற்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் நோக்கம் கொண்டது என்று கூறப்பட்டது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது 1,15,00,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 1,60,00,000 பெண்கள் விண்ணப்பித்திருந்ததாகவும், தேர்தலுக்கு பின்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விடுபட்ட பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்க இருப்பதாகவும் கூறினார். விண்ணப்பிக்க தவறியர்களும் தேர்தலுக்கு பின்பு மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து வெளியான முக்கிய தகவல். இது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாக உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒர்க் ஆகலை. தற்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் இருந்தால் KMT வெப்சைட்லேயே உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.gov.in தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு இருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லியிருக்கும். அது கீழே உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறியணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பிக்க கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு சுய விவரங்கள் சொல்லிவிட்டு ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பருடைய கடைசி 3 நம்பர் ஷோ ஆகும். உறவினர் பெயர், பாலினம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுக்கு விண்ணப்பத்தில் உள்ளபடின்னு சொல்லிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ பெயர், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு எண், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு உங்களுடைய விண்ணப்பம் செய்யாதவர் தங்களில் ஆதார் எண்கள் தரவு பட்டியலில் இல்லை, அந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஷோ ஆனால் இவங்களாம் இந்த தேர்தலுக்கு பின்பு புதிதாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னா விண்ணப்பம் ஏற்கப்பட்டது அந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள்.